அதுவும் நம்மள போல குச்சேலர் காயத்ரி ஜபம் பண்ண மாட்டாராம். நாம இருந்தா என்ன பண்ணுவோம், அவசர அவசரமா ரொம்ப அவசரம், இன்னைக்கு 28 வேண்டாம் 10 காயத்ரி சொல்லிட்டு கிளம்பு, அடுத்த வேலையை பாரு. குச்சேலர் அப்படி கிடையாதான். அவர் என்ன பண்ணுவாரா, அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது காயத்ரியால் சொல்லப்பட்ட பகவான தியானம் பண்ணுவாராம். அவருக்கு என்ன சௌகரியம்னா, கிருஷ்ணனையே நேர்ல செவிச்சிருக்காரு இல்லையா, காயத்ரியின் ஒவ்வொரு எழுத்தையும் கொண்டு இவர் கிருஷ்ணனை தியானம் பண்ணுவாராம். எப்படின்னா, காயத்ரி மந்திரம் சொல்லும் போது முதல்ல பிரணவம் சொல்லுவா, அதுக்கப்புறம் பூர்புவஸ்வகான்னு வரும். முதல்ல பிரணவத்தை சொல்லும் போது குச்சேலர் அப்படியே தியானிப்பாராம். பிரணவம் ஓம்காரம், அத 3 எழுத்தா பிரிக்கிறோம். ஆ உ மா 3 சேர்ந்தா பிரணவம். பிரணவம் என்பது 3 எழுத்து. 3 எழுத்துனாலே எப்போதுமே ஃபேமஸ். நம்ம தமிழ்நாடு கூட பாருங்க, எப்போதுமே ஏதாவது 3 எழுத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அது திரைத்துறையோ அரசியல் துறையோ எங்க பார்த்தாலும் 3 எழுத்தும்பா. ஓம்காரம் பிரணவமே 3 எழுத்து. இந்த பிரணவத்தின் 3 எழுத்து என்ன சொல்றதுன்னா, ஆ உ மால ஆ என்றால் பரமாத்மான்னு அர்த்தம், மா என்றால் ஜீவாத்மா நாமோன்னு அர்த்தம், ஊ என்ன சொல்றதுன்னா அந்த பரமாத்மாவுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா அடிமை, அதத்தான் ஊ சொல்றதாம். ஆ என்ற பரமாத்மாவுக்கு ஊ அவனுக்கு மட்டுமே அடிமை, மா என்ற ஜீவாத்மா அடியேன் இறைவனுக்கே அடிமை. ஆ ஊ மா, அதுதான் ஓம்காரம் பிரணவம்னு ஒலிக்கிறது. குச்சேலர் என்ன பண்ணுவாரா, அந்த ஓம்காரம் பிரணவத்தை சொல்லும் போதெல்லாம் கிருஷ்ணன் ஆ பரமாத்மா, அடியேன் மா ஜீவாத்மா குச்சேலன், ஊ கிருஷ்ணனுக்கே நான் அடிமை, கிருஷ்ணனுக்கே அடிமை, கிருஷ்ணனுக்கே அடிமை குச்சேலன் பிரணவம். அந்த ஓம்காரத்தை நாம எவ்வளவு வேகமா சொல்லிட்டு போவோம், குச்சேலர் ஓம்காரத்தை தாண்டறதுக்குள்ள கிருஷ்ணனை தியானம் பண்ணி தன்னையே நினைச்சுட்டு கிருஷ்ணனுக்கே நான் அடிமைன்னு சொல்லுவாராம்.